என் உயிரே யாவும் நீதானே. சூப்பரா இருக்கிறியா? அப்புறம் சாரா இல்ல, சாரா அத்தை சொல்லணும். சாரா அத்தை இந்த ஒரு தடவை தான் வரும், அப்புறமா 10 கைஷு திரும்ப சாரான்னு தான் சொல்லுவா. ஏய் கள்ளி, பாத்தி ஐஷு எரியா, பெரியவங்கள பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஒழுங்கா சாரா அத்தைன்னு கூப்பிடு. இல்ல இல்ல பரவாயில்ல ஐஷு, அவ ஒன்னும் தெரியாமலாம் கூப்பிடல, அவ வேணும்னே சும்மா விளையாட்டுக்கு தான் கூப்பிடுறா. இல்லடி குட்டி மிளகா, சிரிப்ப பத்தியா? சரி, அத்தை உனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தனே, அது அம்மா கிட்ட பாடிக்காமி. என்ன பாட்டு? அதுக்குள்ள மறந்துட்டியா? இந்த Dress போட்டா இதுக்கு சம்பந்தமா ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னனே, அது என்னது? சும்மா மறந்துட்டியா? சரி, இது என்ன Dress? இது பட்டர் பூச்சி Dress. பட்டர் பூச்சி இல்ல, பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை Dress போட்டா என்ன பாட்டு பாடணும்? ஞாபகம் வந்துட்டு பாடு. பட்டர் பூச்சி வேர் கோயிங். ஏய், எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் பட்டர் பூச்சினே சொல்ற. தாதா, இது பட்டர் பூச்சி டி. என்னது டியா? ஒண்ணு அம்மா தாதா அடிக்க. பின்னொன்னு அடிக்காம பெரியவங்களே டி நல்லா சொல்ல கூடாது. ஒழுங்கா சாராத்து கிட்ட சாரி சொல்லு. சாரி சாராத்தா. ஐயோ சரி பரவாயில்லடி மிளகா. அம்மா எப்ப பார்த்தாலும் தாத்தா தாத்தான்னு தாத்தாவோடய சுத்திட்டு இருப்ப, இன்னைக்கு நான் எங்க கூட உட்கார்ந்திருக்க? அது தாத்தா பாப்பாக்கு சோக்கி வாங்க கடைக்கு போயிருக்காங்க. தாத்தா வர வரைக்கும் பாப்பாக்கு போர் அடிக்கும்ல, அதான் உங்களோட இருக்கேன். தாத்தா வந்ததும் தாத்தாவோட போயிடுவேன். அடியே குட்டி மிளகா, அப்ப எங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐஷு, இவ தாத்தாவோட சேர்ந்து வர வர ரொம்ப தான் குறும்பு பண்றா. ஐயோ சரி ஐஷு, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. நான் பாட்டுக்கு இவ கூட உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணுங்க, நான் போய் படிக்கிறேன். சரி சாரா, உள்ள ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிட்டு படி, ஏன்னா இவ சத்தம் போட்டுட்டே இருப்பா, உனக்கு டிஸ்டர்ப் ஆகும். சரி ஐஷு, நான் டோரை லாக் பண்ணிக்கிறேன். அம்மா சாரா எங்க போறா? ஏய், இப்பதானே சொன்ன சாரான்னு சொல்ல கூடாதுன்னு. அச்சோ மறந்துட்டேன். சாரா அத்தை எங்க போறா? எங்க போறா இல்ல எங்க போறாங்க? எங்க போறாங்க? சாரா அத்தை படிக்க போறாங்க. அத்தைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்காம். எக்ஸாமா? அப்போ படிக்கணுமா? ஆமா. அச்சோ ஏபிசிடி படிக்கணுமா? அச்சோ ஏபிசிடியோ 1 2 3யோ அவ என்னமோ படிக்கிறா, அதெல்லாம் இப்போ உனக்கு சொன்னா புரியாது. நீ ஸ்கூலுக்கு போவல, அப்பதான் உனக்கு புரியும். இப்பவே உன்னை யாரு ஸ்கூல்ல சேர்த்துறா? இன்னும் 1 வருஷம் இருக்கு, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. இல்ல தாத்தா சொன்னா பாப்பாவை ஸ்கூல்ல சேர்த்துவாங்க. ஆமா ஆமா, உன் தாத்தா இந்த ஊருக்கு கலெக்டர் பாரு, அவர் சொன்னது உன்னை ஸ்கூல்ல சேர்த்திடுவாங்க. சாக்லேட் எல்லாம் வாங்கியிருக்கமோ தரேன். சரி சரி, உன் பாட்டி எங்க? தாத்தாக்கு வயிறு ரொம்ப பசிக்குடா, பாட்டியை கூப்பிடு, தாத்தாக்கு வந்து சாப்பாடு போட சொல்லு. ஆரியா, பாட்டிக்கு தலைவலின்னு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களால எந்திரிச்சு வர முடியாது. தாத்தாக்கு வேணும்னா அம்மா சாப்பாடு போட்டு தரவான்னு கேளு. அம்மோ, யாரும் எனக்கு சாப்பாடு போட்டு தர வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஹல்லா எனக்கு கைய கொடுத்திருக்காரு, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். போங்க மாமா, அங்க சாப்பாடு இருந்தா தானே எடுத்து போட்டு சாப்பிடுவீங்க. என் வீட்டுல என்ன எனக்கு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட தெரியாதா? இவ வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தாதான் என்னால சாப்பிட முடியுமோ? என்னைக்கும் இந்நேரத்துக்கு நான் சாப்பிட வருவேன்னு இந்த ஃபாத்திக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா போய் படுத்திருக்கா. சரி, அவ பாவை ஏதோ தலைவலியில போய் படுத்திருக்கா. அவ படுத்தா என்ன, ஏன் எனக்கு எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு கை இல்லையா? ஆமா, எங்க சாப்பாடு செஞ்சா இங்க தானே வச்சிருப்பா. இந்த குண்டான்லயும் ஒன்னும் காணோம். என்ன இன்னைக்கு சோறு குழம்பு எதுவும் ஆக்கலையா இந்த வீட்டுல? என்ன கிச்சனுக்கு போனவரை இவ்வளவு நேரம் காணோம்? ஒருவேளை இவரே சமைச்சு சாப்பிட்டுருவாரோ? வந்துட்டாரு. அம்மோ,
அங்க கிச்சன்ல சோறும் இல்ல குழம்பும் இல்ல. எல்லாத்தையும் எங்க தூக்கி வச்சிருக்காங்க? அச்சோ மம்மா காணுமா காக்கா கொண்டு போச்சா ஐயோ ஃபாத்தி, ரியா குட்டி எவ்வளவுதான் கத்துனாலும் பாட்டி வரமாட்டாங்க. பாட்டி அங்க மருந்து சாப்பிட்டு கதவை பூட்டிட்டு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. சாரா, சாராவும் வரமாட்டா. அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு கதவை பூட்டிட்டு உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கா. ரியா குட்டி இன்னைக்கு உன் தாத்தாக்கு சாப்பாடு வேணும்னா அம்மா கிட்ட தான் கேட்டாகணும். அதுலயும் மருமகளே எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டா மட்டும்தான் இன்னைக்கு உன் தாத்தாக்கு சோறு. ஃபாத்தி, மாமா என்ன மாமா, அக்கா இத்தனை வகை வகையா சமைச்சு வச்சிருக்கு, நீங்க என்னடானா இலையில சாம்பாரை ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கீங்க. புரட்டாசி விரதம். அட என்ன மாமா நீங்க சும்மா தமாஷ் பண்ணாதீங்க மாமா. நீங்களாவது புரட்டாசிக்கு விரதம் இருக்கிறதாவது. அக்கா என்ன வகை வகையா சமைச்சு வச்சிருக்கு இங்க பாருங்க. கோழி குழம்பு, கோழி வறுவல், கோலா உருண்டை, மீன் பொரிச்சது, ரத்த பொரியல், முட்டை அவிச்சது. அட 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 பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஐட்டங்களை இலையில வைக்கும் போதுதான் மாமா அந்த இலைக்கே ஒரு மரியாதை வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன மாமா இலையில சாம்பார், ஊறுகாய், மோர், பப்படம்னு வச்சு அந்த இலையவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. டேய், அதான் உன் இலையில எல்லாமே இருக்கே, நீ சாப்பிடுறா. நீ சாப்பிட்டாலே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி தான். ஐயோ மாமா, என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா மாமா? ஆமா, சாப்பிட்டு முடி. இது என்ன பாசம்? இதுக்கு மேல பாசம் என்னங்கறத காட்டுறேன், சாப்பிடு. ஏன் மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம்னா அப்போ ஏதாவது? டேய், ஐயோ மாமா அது இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதாவது சர்பத்து வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் மாமா. வாங்கி தரேன். மாப்பிளைக்கு இல்லாத சர்பத்தா? தேங்க்ஸ் மாமா. டேய், அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது என்னமோ பூனை மாதிரி பம்மிக்கிட்டே வந்த, இப்ப எங்கிறது வாய் வாசல் வரைக்கும் நீளுது. ஐயோ மாமா அதெல்லாம் அப்படிதான் மாமா. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் மாமா நல்லவனாவே நடிக்கிறது. அப்புறம் மாமா நான் எவ்வளவு சிரிச்சிட்டு கலகலன்னு இருக்கேன், நீங்க ஏன் மாமா சேடா இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டியே. ஐயோ மாமா அதான் நான் வந்துட்டேனே, இதுக்கப்புறம் பாருங்க களை கட்டும். களை கட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல இலையில உள்ளதெல்லாம் கட்டு. ஐயோ ஆமா மாமா, அக்கா ஆசையா சமைச்சது ஆறி போயிரும். சாப்பிட்டு பேசுறேன். அப்புறம் மாமா என் இலையில இவ்வளவு ஐட்டங்களை பார்த்துட்டு உங்களால இந்த சாம்பார் சோறால சாப்பிட முடியாது. இருங்க அக்காட்ட சொல்லி உங்களுக்கும் கறி, மீன், முட்டைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றேன். நம்ம வீடுதான் மாமா, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அக்கா அக்கா இதோ வரேன்டா. டேய் என்னடா அன்பு, இலையில வச்சதா அப்படி அப்படி இருக்கு, இன்னும் ஒண்ணும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க. இன்னும் வேற என்னடா வேணும்? இன்னும் என்ன வேணுமா? இதுக்கு மேலேயுமா அந்த இலையில வைக்கிறதுக்கு இடம் இருக்கு? ஐயோக்கா எனக்கு எதுவும் வேணாங்க்கா. மாமாவோட இலைய பாரு, சாம்பார் மோருன்னு ஊத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. முதல்ல அந்த இலையை தூக்கி தூர போட்டு மாமாவுக்கும் கறி, மீன், முட்டைன்னு எல்லாம் வெய்யக்கா. இல்லாம நீ எனக்கு மட்டும் இவ்வளத்தையும் வச்சுட்டு மாமாவுக்கு சாம்பார் சோற போட்டினா மாமா என்ன நினைப்பாரு? என்னமோ உனக்கு மாமா மேல எந்த பாசமும் இல்ல, தம்பி என் மேலதான் எல்லா பாசமும் இருக்குன்னு நினைக்க மாட்டாரு? டேய், நினைக்கலனாலும் நினைக்க வச்சிருவ போல. டேய் இல்லடா, அவர்தான் வயிறு என்னமோ மாதிரி இருக்கு, சாம்பாரும் மோரே போதும்னு சொன்னாரு. ஐயோக்கா மாமா அப்படிதான் சொல்லுவாரு. நான் இருக்கிறதுனால வெக்கப்பட்டுக்கிட்டு வேண்டான்னு சொல்லுவாரு. நீ அப்படியே வேண்டான்னா விட்டுருவியா? போக்கா போய் கறி, மீன் எடுத்துட்டு வந்து மாமாக்கு போடுக்கா. என் வீட்டுல எனக்கு என்னடா வைக்கும்? ஏன் மாமா உங்களுக்கும் கறி குழம்பு, மீன் வறுவல் எடுத்துட்டு வரட்டா மாமா? ஐயோ வேணாம் தங்கம், எனக்கு சாம்பாரே போதும். கறி மீன் எல்லாம் அவனுக்கே வெகி, அவனுக்கே 10 மணி தெரியல. மாமா ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? சின்ன பையன் மாமா, சாப்பிடும்போது கண்ணு போடாதீங்க. இல்லனாலே பாருங்க இவ்வளவு நேரம் ஒண்ணும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கான். யாரு இவன்? சின்ன பையன். நான் தான் மாமா. என்னடா அன்பு, ஹாஸ்டல்ல போய் இப்படி துரும்ப இழைச்சு போய் வந்திருக்கேன்னு உனக்கு எவ்வளவு வகை வகையா அக்கா சமைச்சு வச்சிருக்கேன், இப்படி எதையுமே சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? அவன் என்ன குழந்தையா? அவனுக்கு என்ன சாப்பிட தெரியாது? அவனே எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்கான். ஆரம்பிச்சானா அதெல்லாம் அடிச்சு விடுவான். ஐயோ சும்மா இருங்க மாமா, என் தம்பி எனக்கு என்னைக்குமே குழந்தைதான். அப்பனா ஒண்ணு பண்ணு, அவனை தூக்கி இடுப்புல வச்சு குண்டால சோற போட்டு வெளியே கொண்டு போய் சோறு விட்டு. ஐயோ கொஞ்சம் போங்க மாமா. டே அன்பு, அவர் அப்படிதான் எதையாவது உளறிக்கிட்டு இருப்பாரு, நீ சாப்பிடுறா. டே அன்பு, அக்கா வீடுன்னு வெக்கப்படக்கூடாது, இலையில வச்சது எல்லாத்தையுமே சாப்பிடணும். இன்னும் வேணும்னாலும் கேளு, உள்ள இருக்கு கொண்டு வந்து தரேன். அக்கா நிறைய செஞ்சிருக்கேன்டா. ஐயோக்கா வெக்கமா எனக்கா? அதெல்லாம் நம்ம பரம்பரைக்கே கிடையாதுக்கா. இப்ப பாரு எப்படி சாப்பிடுறேன்னு. உங்க பரம்பரைய பத்தி தெரியாம தானடா வந்து மாட்டிக்கிட்டேன்.
சரிடா சாப்பிடு. அப்புறம் இங்க பாரு, உனக்காக அக்கா நண்டு சூப்பு செஞ்சிருக்கேன்டா. நம்ம ஆத்துல பிடிச்ச நண்டு நல்லா குருமிளகு ஜீரகம்லாம் போட்டு சூப்பரா சூப் வச்சிருக்கேன்டா. சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த சூப்பையும் குடிக்கணும். ஐயோக்கா, சூப்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு குடிக்க கூடாதுக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிக்கணும். அப்பதான் நல்லா பசி எடுக்கும், நிறைய சாப்பிட முடியும். இல்லாட்டி மட்டும் கம்மியாவா சாப்பிடுவ? நீ அதை முதல்ல குடுக்கா, முதல்ல சூப்பை குடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். சரிடா இந்தா. ஆ அக்கா, சூப்பு வாசமே சும்மா தூக்குதுக்கா. உனக்கு பிடிக்கும் தாண்டா செஞ்சேன், சாப்பிடு. மாமா, கறிமீன் தான் வேணான்ட்டீங்க, அக்கா செஞ்சு சூப்பாவது குடிங்க மாமா. நல்லா இஞ்சி பூண்டு குருமிளகு ஜீரகம்னு போட்டு சூப் அக்கா தூக்கலா வச்சிருக்கு. இந்த வாசத்தை கேட்டாலே குடிக்காம இருக்க முடியாது. சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாமா. வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா சூப் குடிக்கணும், அதுவும் அக்கா வச்ச சூப்பு. குடிங்க மாமா. டேய், உன் அக்காவுக்கு சூப்பு வைக்க தெரியும்னே எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும். டேய், நீ குடிடா, அது போதும் எனக்கு. ஐயோ போங்க மாமா, நீங்க ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. சரி விடுங்க, உங்களுக்கு பதிலா நானே குடிச்சுக்கிறேன். ஊத்திக்கினு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கினு ஊத்திக்கவா, ஊத்திக்கினு படுத்துக்கல, படுத்துக்கினு போத்துக்கல. டேய் சக்தி, சத்தியமா சொல்றேன்டா, என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாதுடா. ஏய், என்னடா ஒரு 10-15 நாள் கழிச்சுதான் இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு பார்த்தேன், முதல் நாளே சொல்லிட்ட. டேய், முத நாளா? அவ பண்ற வேலையை பார்த்தா இன்னையோட எனக்கு கடைசி நாளுங்கிற மாதிரி ஆக்கிடுவா போலடா. என் பாப்பாவே சும்மா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாடா, வேணும்னே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், அவரோட மனசை மாத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி எங்களை ஏத்துக்க வைக்கணும்னு ட்ரை பண்றாளா, இல்ல அவரை வெறுப்பேத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா வெறுக்க வச்சு இதுக்கப்புறம் வீட்டுல இருக்காதீங்கன்னு அடிச்சு துரத்தணும்னு ட்ரை பண்றாளானே தெரியலடா. ஐயோடி மச்சான், சத்தியமா சொல்றேன்டா, இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் காமெடியே இல்லடா, இதுக்கப்புறம் தாண்டா செம்ம காமெடி இருக்குன்னு நினைக்கிறேன். நினைப்ப அப்படியே பீர் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஒழுங்கு மரியாதைக்கு இதுக்கப்புறம் எப்படி அவளை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஐடியா சொல்லுடா. ஏண்டா, அவளை கரெக்ட் பண்றதுக்கும் நான் தான் ஐடியா சொல்லணும், அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நானே தான் ஐடியா சொல்லணுமா? இல்ல, இதுக்கு பின்ன நம்ம தாத்தாவியா கூப்பிட முடியும். ஒழுங்கு மரியாதை சொல்றா. டேய் சொல்றேன்டா, அதுக்கு இருக்கடா என் தாத்தாவியெல்லாம் இருக்கிற. ஐயோ சொல்றா. டேய், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அடுத்து என்னங்கிறது உனக்கே தெரியும். அதனால அவளை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாத வித்தையாடா. டேய், என்னடா சொல்ற? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? டேய், இப்படி எதுக்குடா என்கிட்ட ஐடியா கேக்குற? டேய் வெண்ண, எதுக்கு ஐடியா கேக்குறனே தெரியாம தான் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஒரு பீருக்கு வசப்பட்டு இவன் கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். டேய், இப்ப ஐஷு உன் வாப்பா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்ப நீ சொல்றத கேட்டு அவ அமைதியா இருக்கணும், அதுக்கு தானடா ஐடியா கேக்குற? ஐயோ ஆமாண்டா, அதுக்கு தாண்டா நானும் சொல்றேன். இங்க பாரு, இப்ப அவ உன் அம்மா கொடுத்த தைரியத்துல என்ன வந்தாலும் பாத்துக்கலான்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இப்ப நீ போய் கோவமா சத்தம் போட்டனால அவ கேட்க மாட்டா. அப்புறம் உன் கோவம் எல்லாம் வில்லனுங்களை அடக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஹீரோயினை மடக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது உனக்கே தெரியும். டேய், என்னடா சொல்ல வர? அந்த விதத்துல சொன்னா அவ கேப்பாங்கற? இதுவரைக்கும் அப்படிதானடா எல்லாத்தையும் கேட்க வச்சிருக்க. அப்படின்னா யூ மீன்? அதே மீன் தான், கிளம்பி போடா. குட்டிமா. சொல்லுங்க அரவிந்த். என்ன மெதுவா பேசுற? தீரன் தூங்குறானா? ஐயோ ஆமா அரவிந்த், இவ்வளோ நேரம் அரவிந்த் அப்பா எப்போ வருவாரு ஏன் இன்னும் வரலன்னு கேட்டு கேட்டு அழுதுட்டே இருந்தான். இப்பதான் ஒரு வழியா தூங்க வச்சேன். ஐயோ குட்டிமா, நானும் இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சு விட்டு அங்க வரலான்னு தான் பாக்குறேன். ஆனா கேஸ் முடியவே மாட்டேங்குது. 5 வருஷத்துக்கு முன்னால உள்ள கேஸ், அதுல இப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. இப்ப போய் அதை கண்டுபிடிங்கன்னா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? ஒரே டென்ஷனா இருக்கு. நீ வேணா ஒண்ணு பண்றியா? தீரனை கூட்டிட்டு பஸ்ல வந்துடுறியா? ஐயோ அரவிந்த், அப்ப அத்தை தான் உங்க மேல கோவமா இருக்காங்கல்ல, அதனாலதான் அங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க வரேன்னு சொன்னாலும் நீங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கூட வரமாட்டாங்க. நீங்க இங்க வந்தாலாவது அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் கூட்டிட்டு நம்ம போலாம். நான் வந்து பேசினா மட்டும் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வர்றதுதான் சரி. அல்லாம உன்னை பஸ் ஏறி வர சொன்னா அப்புறம் கூப்பிடுறதுக்கு கூட நான் வரலன்னு நினைச்சுக்குவாங்க. சரி, நானே வரேன்.
இல்லைன்னா அரவிந்த், நான் ஒன்று சொன்னால் எதுவும் நினச்சிக்காதீங்க. அத்தைக்கு கோவம் கொஞ்சம் குறையிற வரைக்கும் நானும் தீரனும் இங்கேயே வேணும்னா இருந்துக்கிறோம். நீங்கள் அப்பப்போ டியூட்டி முடிஞ்சு லீவ் கிடைக்கும் போது எங்களை பார்க்க வாங்க. அதுக்கப்புறமா அத்தையோட கோவம் சரியானதுக்கு அப்புறமா வேணும்னா நம்ம எல்லாருமே அங்கே போகலாம். ஏய், என்ன குட்டிமா சொல்ற? நீங்க அங்க இருந்து நான் இங்க இருக்கிறதா? இந்த 2-3 நாளுக்கே எனக்கு எப்படா உங்களை பாப்போன்னு இருக்கு. இதுல வேற நீங்க அங்கேயே இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் எப்படி உங்களை விட்டு இருப்பேன்? அது சரி, தீரன் என்னை விட்டு இருப்பானா? அவன் இந்த 2-3 நாளைக்கே அரவிந்தப்பா அரவிந்தப்பான்னு அழுதுகிட்டு இருந்தான். அவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வேற என்ன பண்றது? அத்தைக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே அரவிந்த் ஆகணும். சரி, நான் முதல்ல அங்க வரேன். அம்மாக்கு என் மேல கோவம் போலனாலும் பரவாயில்ல, அவங்கள எங்கேயாவது கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாம். இங்க வந்துட்டாங்கன்னா அப்புறம் அம்மா என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் இங்க என் கூட இருந்தாலே போதும். சரி அரவிந்த், நீங்க வாங்க. ஏய் சரி குட்டிமா, அப்புறம் நீ இன்னும் தூங்கலையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ தூங்கிருப்பியோ என்னமோன்னு தான் கால் பண்ணேன். சரி, ஒரு ரிங் பண்ணி பார்ப்போம். ஃபோன் எடுக்கலன்னா கட் பண்ணிடலாம்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன். இல்ல அரவிந்த், எங்க தூங்குறது? இவ்வளோ நேரம் இவன் அப்பா அப்பான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நீங்க எப்பவுமே நைட்டு கால் பண்ணுவீங்க. உங்ககிட்ட பேசாம எப்படி தூங்குவேன்? ஏய் குட்டிமா, ஐ மிஸ் யூ டி. நானும் தான். நானும் தானா? ஏன் மிஸ் யூன்னு சொல்ல மாட்டியா? ஏன் மிஸ் யூன்னு சொல்லி தான் நான் உங்களை மிஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமாக்கும்? இல்லைனாலும் நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த கேஸை ஒரு லெவல் பண்ணிட்டு நாளைக்கு லீவை போட்டு நாங்க வரேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்பவே என் பக்கத்துல நீ இருக்கணும் போல இருக்கு. அதுலயும் இப்ப இங்க வெளியே நிலா வெளிச்சத்துல உட்காந்துருக்கேன். இப்ப மட்டும் நீ என் பக்கத்துல இருந்தா உன்னை என் தோல்ல சாய்ச்சிக்கிட்டு உன்னோட அழகான அந்த குட்டி கையை பிடிச்சிக்கிட்டே விடியறது கூட தெரியாம பேசிக்கிட்டே இருப்பேன். ஏ குட்டிமா, இப்ப என்ன நினைக்கும் போது உனக்கு என்ன தோணுது? ஐயோ அரவிந்த், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எனக்கும் தான் தோணுது. நீங்க எல்லாத்தையும் இப்படி ஓப்பனா சொல்லிடுறீங்க. என்னால் அப்படியெல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோதான். சரி சரி, புரியுது குட்டிமா. சரி, தூக்கம் வருதா? தூக்கம் வரலன்னா பேசலாம். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து வைத்தால் வானத்தில் ஏதுமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.